Good morning, children. Welcome back to ICANN Physics. Now, in this class, we are going to see the fifth question from third lesson. Okay, let's enjoy the class. Motion of charged particle placed in uniform magnetic field. Okay, so let us consider three axes x, y, and z. Let the magnetic field is acting along the z direction. Now we have three planes. So xy plane, yz plane, and xz plane. So in any of the plane, we can have the charge q of mass m. அப்ப ஒரு சார்ஜ் அது q, அதோட மாஸ் என்னையா m. அதை நான் என்ன பண்ணிட்டேன், xy அப்படிங்கிற ஒரு பிளேன்ல வச்சுட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல என்ன பார்த்தோம், ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சா இட் எக்ஸ்பீரியன்சஸ் மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ F ஈக்குவல் டு BQB sin theta. அப்ப இது எப்பயா மேக்சிமமா இருக்கும் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 90 இருந்தா sin 90 ஈக்குவல் டு எவ்வளவுமா 1. அப்ப 1 into BQB. So F ஈக்குவல் டு BQB. So இது magnetic Lorentz force. So because of this force, it experiences a force towards the origin. அப்போ ஒரு ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த ஆரிஜினா போனா உடனே அது பேர் என்னையா சொல்லிடலாம் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்போ வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்? F ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை r. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. So because of this centripetal force, the charged particle of charge q mass m என்ன ஆகும் அப்படின்னா இப்படியே ஒரு சர்க்குலர் பாத்ல போகும். ஓகே, இப்ப இதை அப்படியே நம்ம கேரி பண்ணலாம். எப்படியா அப்படின்னா LHSR ஈக்குவல்னா RHSR ஈக்குவல். அப்ப RHSR ஈக்குவல் அப்படின்னா BQB ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை r. இப்ப b ஸ்கொயர் கெட்டிங் கேன்சல். The multiplication m comes to this as division m. அப்ப என்ன ஆகும், BQ by m equal to B by R. Now it's taken as equation number 3. Okay. இப்ப இங்க V அப்படின்னா என்னையா அப்படின்னா லீனியர் வெலாசிட்டி. அப்ப லீனியர் வெலாசிட்டினா என்ன அர்த்தம், இப்படி ஸ்ட்ரெயிட்டா போச்சுன்னா அது லீனியர் வெலாசிட்டி. ஆனா எனக்கு இங்க இந்த சார்ஜ் பார்ட்டிகிள் எப்படி போயிருக்கு, சர்க்குலர் பாத்துல போயிருக்கு. அப்ப நான் அதுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும், எஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்ப எனக்கு டெரிவேஷன் என்ன ஆயிருக்கு, லீனியர் வெலாசிட்டி. பிராக்டிகலா அது எப்படி போயிட்டு இருக்கு, ஆங்குலர் வெலாசிட்டில போயிட்டு இருக்கு. அப்ப வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி? ஸோ ரிலேஷன் between linear velocity and angular velocity. அப்ப என்ன சொல்லலாம், V equal to R omega. So the multiplication R comes to this as division R. So V by R equal to omega. Now the value of V by R is BQ by M. So by taking the value V by R, we can substitute BQ by M. So BQ by M equal to omega. So what is omega? Angular velocity. So angular velocity equal to angular displacement by time taken. So what is the expression for angular velocity? Omega. Then angular displacement 2 pi by time taken is t. Okay. Now the value of omega is BQ by M. Now by taking the value or by taking omega, we can substitute BQ by M. அப்போ ஒமேகாவை எடுத்துட்டு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், BQ by M equal to என்னையா 2 pi by t. Now the division t comes to this as multiplication. அப்ப என்ன ஆச்சு, t equal to the division m அங்க போனா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆயிடும்.
the multiplication BQ அந்த சைடு போனா என்ன ஆயிரும் டிவிஷன் ஆயிரும் so that we can calculate the time period so from that we can calculate the frequency அப்ப frequency-க்கு என்னையா ஃபார்முலா அப்படின்னா 1/t அப்ப 1/t அப்படின்னா the reciprocal of this value அப்படிதானே அப்படின்னா என்ன ஆகும் t யோட வேல்யூ என்ன ஆயிரும் 2πm by bq அப்ப இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ண என்ன ஆகும் bq by 2πm is frequency okay அப்ப the time period and frequency அதுல நம்ம எதை வச்சு கொண்டு வந்தோமோ அந்த ரெண்டுமே கடைசியில இருக்காது என்னையா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி இருக்காது வெலாசிட்டி இருக்கா v அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் எங்கேயாச்சும் இருக்கா இல்ல ரைட் ஓகே இது எங்க தான் சுத்துதுன்னு சொன்னா ஒரு சர்க்குலர் பாத்துல தான் சுத்துதுன்னு சொன்னோம் ரேடியஸ் அதுவும் இருக்கா இல்ல so the time period and frequency is independent of the velocity and radius அப்பனா என்ன அர்த்தம் அது குட்டி பாத்துல போனாலும் பெரிய பாத்துல போனாலும் டைம் பீரியட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சேமா இருக்கும் because it is independent of radius okay do you get it now any doubts no doubts